அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக என் இனிய அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காம இந்த பதிவை பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். பொதுவா இந்த வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானை மையமாக கொண்டு நம்முடைய முன்னோர்கள் கணித்ததுதான். சூரிய பகவான் மேச ராசியில பிரவேசிக்கின்ற காலம் அப்படிங்கிறது இந்த சித்திரை 1 அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த சித்திரை 1 நாளைய தினம் 14/4/2025 திங்கள் கிழமையோடு வருகின்றது. இந்த நாளில் நாம சில விஷயங்களை செய்யும்போது இந்த வருடம் நமக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா செல்வங்களையுமே பெற்று சிறப்பாக வாழ்வோம் அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் நம்பிக்கை. எல்லோருக்குமே இந்த ஆண்டு முழுவதுமே செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் அமையட்டும் என்று துர்காதேவி சரணம் சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, நாம நாளைய தினம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தா கனி காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்குங்க. அதே போல் நாளைய தினம் அனைவருமே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நாளைய தினம் சூரிய பகவான் உதயத்திற்கு பிறகு நீங்கள் ஆலயத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு வழிபாடுகள் செய்வது என்பது நமது தமிழர்களின் மரபுங்க. அதனால் அனைவருமே கோவில்களுக்கு சென்று வழிபாட்டில் கலந்துக்கோங்க. நாளைய தினம் சித்திரை 1 பிறக்க இருக்கிறதுனால இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலே வீட்டிற்கு மங்கள பொருட்களை வாங்கி வருவது ரொம்பவும் நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்கள பொருட்களை வாங்குவது இந்த ஆண்டு முழுவதுமே நேர்மறை ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தியானது இந்த வருடத்தின் முதல் நாளாக இருக்கின்றது இல்லையா? அதனால் நம்முடைய வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. இதிலும் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களிடம் குருமார்களிடம் நீங்கள் ஆசீர்வதித்தல் என்பது ரொம்பவும் நல்லதுங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்குவது இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு சிறப்பான விஷயங்களை நமக்கு கொடுக்கும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா, நாளைய தினத்தில் தான தர்மங்களை நிறைய செய்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போ நம்ம சொன்னதை எல்லாமே செஞ்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களில் அனைவருக்குமே சிறப்பாக இருக்கும். அது என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம். முக்கியமாக அந்த கனி காணுதல் அப்படிங்கிறது பழக்கம் வீட்டில் ரொம்ப செழுமை, சொல்லப்போனால் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டதுதான். வருடத்தின் முதல் நாள் நாம் கண் விழிக்கின்ற போது நம்முடைய மனதிற்கு இனிமையாக நாம் உணரக்கூடிய சில பொருட்கள் மீது கண் விழிக்கின்றோம். அப்படிங்கும்போது இந்த ஆண்டு முழுவதுமே அது நிறைந்திருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதனால் ஒரு தாம்பூலத்தட்டில் பழ வகைகள் என்ன எடுத்துக்கிட்டோன்னா, முக்கனிகள், மா, பலா, வாழைப்பழம் இந்த மாதிரியான பழங்களை நாம் வைத்து அதன் பக்கத்தில் தானிய வகைகள், பருப்பு இது போன்றவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து அதுக்கப்புறமா ரூபாய் நோட்டு, நாணயங்கள், வெள்ளி காசு, தங்க நாணயங்கள், நம்மளோட நகைகள் இருந்ததுன்னா கூட அதையும் சேர்த்து தாம்பூலத்தட்டில் வைக்கலாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இடம் வருவது கண்ணாடி. இதெல்லாமே வச்சு அதன் பக்கத்தில் விளக்கேற்றி வைப்பாங்க. நாளைய தினம் நம்ம வீட்டில் அனைவருமே கண் விழித்ததுமே அந்த தாம்பூலத்தில் தட்டில் இருக்கும் பொருட்களை தான் கண் விழித்து பார்க்கணுங்க. இப்படி கண்ணாடியில் அந்த பொருட்களை பிரதிபலிப்பதை நம்ம பார்ப்பது இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த கனி காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நாம் சொன்னது தான், அனைவருமே நாளைய தினம் கோவிலுக்கு மறக்காமல் போகணும். அதனால் நாளைய தினம் காலையிலே குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொள்வது என்பது ரொம்பவும் சிறப்பு. மங்கள பொருட்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, முதலில் வாங்குவது கல்லுப்புங்க. இதை நம்ம வீட்டுக்கு வாங்கி வந்தாலே லட்சுமி கடாட்சம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுபோல் நவதானியங்கள், பருப்பு, அரிசி இதை மாதிரி வாங்கலாம். சந்தனம், குங்குமம், சங்கு வாங்கலாம். மேலும் இதை மாதிரி வாசனை பொருட்களாக சவ்வாது வாங்கலாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கல்லுப்பு, பருப்பு வாங்கினாலே வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் என்பதை மறந்துட வேண்டாம். இத்தனையும் வாங்கினாலும் முடிஞ்சவங்க நாளைய தினம் 1 கிராம் தங்கம் இல்லை வெள்ளி பொருட்களை எதுவாக இருந்தாலும் வாங்கலாங்க. அது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியவில்லை என்றாலும் 1 கிராம் வெள்ளியாவது வாங்கிடுங்க நாளைய தினம். இப்படி வாங்குவது என்னன்னா, இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நேர்மறையான எண்ணத்தை நமக்கு உண்டாக்கும். இப்படி வருடத்தின் முதல் நாளே நம்ம வீட்டில் வெள்ளி, தங்கம் இதை மாதிரி வாங்குவது நல்லது.
இப்படியெல்லாம் நாளைய தினம் வாங்கி பூஜை அறையில வைத்து இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்போடு இருக்கணும், பொருட்கள் நிறைய சேரணும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மளே ஏற்படுத்திக் கொள்ளணுங்க. அடுத்தால தானம் செய்றது, நாளைய தினத்துல அன்னதானம் செய்றது ரொம்பவும் நல்லது. மேலும் தானியங்களாக கூட அரிசியாக வாங்கி கொடுக்கலாங்க. இது 2மே ஒன்றுதான். நம்ம இப்படி கொடுக்கறதுனால மற்றவர்களும் பலன் அடைய வேண்டுங்க. அவர்களும் ரொம்ப திருப்தியா உணர வேண்டும். நாளைய தினத்துல முக்கியமா சொல்றது கோவில் வழிபாடு தாங்க. அனைவருமே தவறாமல் கோவில் வழிபாட்டுல கலந்துக்கோங்க. யாருமே இந்த சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு புத்தாண்டை நாளைய தினத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைய தினத்துல கோவில்களில் சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டு பண்ணி கொடுக்கும். சொல்லப்போனால் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த புத்தாண்டின் முதல் நாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளுங்க. அனைவருக்குமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம். முடிந்தவர்கள் நாளைய தினத்தில் ரூ. 50 நோட்டு இல்ல ரூ. 100 நோட்டுகள் இத மாதிரி கூட எடுத்து இறைவனுடைய பாதத்துல வைத்து அதை எடுத்து தரும்படி கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவது இந்த ஆண்டு முழுவதும் நல்லதொரு ஒரு செல்வச் செழிப்பை உண்டாக்கும் என்பது ஐதீகங்க. நாளைய தினத்துல கோவில்களில் சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டு பண்ணி கொடுக்கும். சொல்லப்போனால் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த புத்தாண்டின் முதல் நாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளுங்க. அனைவருக்குமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம். முடிந்தவர்கள் நாளைய தினத்தில் ரூ. 50 நோட்டு இல்ல ரூ. 100 நோட்டுகள் இத மாதிரி கூட எடுத்து இறைவனுடைய பாதத்துல வைத்து அதை எடுத்து தரும்படி கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவது இந்த ஆண்டு முழுவதும் நல்லதொரு ஒரு செல்வச் செழிப்பை உண்டாக்கும் என்பது ஐதீகங்க. நாளைய தினத்துல எல்லோருமே குலதெய்வ ஆலயத்திற்கு பூஜை பொருட்களை வாங்கி கொடுங்க. பூஜை பொருட்கள் என்று பார்த்தோன்னா எண்ணெய் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இறைவனின் பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்குங்க. மறந்துட வேண்டாம். அன்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.